மார்னிங் ரஷ்ல என்ன லஞ்ச் பண்ணலான்னு யோசிக்காம இந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளா பண்ணிடலாம். எக் ரைஸ் தான் பண்ணியிருந்தேன். வெஜிடேரியன்ஸ் நீங்கள் பன்னீரை கிரம்பிள் பண்ணி சேர்த்துக்கோங்க. செம்ம யம்மியாக இருக்கும். இது கூட நான் வத்தல் வச்சு பேக் பண்ணிட்டேன். பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். பொடியாக பூண்டை நறுக்கி சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இதுலேயே பொடியாக நறுக்குன பச்சை மிளகா ஒன்று சேர்த்துருக்கேன். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து கொடுத்துருங்க. இது கூட 3 முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கணும். நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கோங்க. இப்போ வடித்து ஆற வச்சிருக்க பாஸ்மதி ரைஸை சேர்த்துட்டு கை நிறைய கொத்தமல்லியை சேர்த்து ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஒன்று சேர மிக்ஸ் ஆனதும் உங்கள் லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணிவிடுங்க. செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். அல்டிமேட்டாக இருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள்.